vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. துரைமுருகனால சிறப்பா செயல்பட முடியலன்னு ஸ்டாலின் ரொம்ப நாளா ஃபீல் பண்றாரு. துரைமுருகன் மட்டும் இல்ல, இன்னும் 2-3 அமைச்சர்கள் ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம், ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது. சீனியர் மினிஸ்டர்ஸ் சொல்றாங்களா? சீனியர் மினிஸ்டர் எல்லாருக்கும் உடல் நலம் குன்றி இருக்குங்கிறது வாஸ்தவம் தான். சில பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறாங்க, சில பேர் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. தட் இஸ் ஸ்டாலின் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களால செயல்பட முடியவில்லை என்பது உண்மை. ஸ்டாலின் சொல்லி ரஜினிகாந்த் பேசின்னு தான் நான் நினைக்கல. ஏன்னா ரஜினி அந்த மாதிரி மற்றவங்க சொல்லி பேசி கேட்கக்கூடிய ஆள் இல்லை. ஆனால் ஸ்டாலின் மனநிலையை புரிஞ்சு கொண்ட ரஜினிகாந்த் அவரால் வேகமாக போக முடியாத தடைக்கெல்லாம் சீனியர் இருக்காங்கன்றதை புரிஞ்சுட்டு இன்டைரக்டாக இன் பண்ணார். அதை ஸ்டாலினும் உதயநிதியும் ரசித்தாங்க. என்ன இண்டிகேஷன்னா, நாளைக்கு உதயநிதி முதல்வராக வந்தார்னா இந்த பெருசுங்கள்லாம் இருக்காதுன்ற அர்த்தம். கம்ப்ளீட்டா மாத்தி அமைச்சிருவார். ஜூனியர்ஸ்க்கு தான் கொடுக்க போறார். எங்க 40 வயசு 50 வயசுக்குள்ளதான் இருக்க போகுது. அவர் வயசுக்கு ஒத்த பீப்புள். ஏன்னா 40 வயசு ஆளும் 80 வயசு ஆளும் ஒத்து போக முடியாது. 2வது இடத்துக்கு போட்டி நடக்குது. திமுகவோட எதிர்கட்சி பாஜகவா அதிமுக போட்டி ரொம்ப இருக்குது. ஃப்ளோர்ல அதிமுக தானே? ஃப்ளோர்ல அதிமுக தான். மக்கள் மத்தியில் இந்த பாரதிய ஜனதா பற்றி ட்ரை பண்ணலாம் இல்லையா? அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு அண்ணாமலை பகிரத பிரயத்தனம் பண்றார். அவரோட என்னன்னா, ஆளுங்கட்சியா வராட்டி கூட எதிர்கட்சியா வந்து உட்கார்ந்தா போதும். தமிழிசை அவர்கள் வார்த்தைகள்ல ரொம்ப கடுமை கூடாது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலைக்கு அட்வைஸ் பண்ணும் விதமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதற்கு அண்ணாமலை, என்னுடைய பாணி இதுதான், உட்கட்சின்னு பார்க்க மாட்டேன், வெளிக்கட்சின்னு பார்க்க மாட்டேன், என்னுடைய பாணி இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடிக்கும் பதில் சொல்லியிருக்காரு. அதே போல தமிழிசைக்கும் பதில் சொல்லியிருக்காரு. தமிழிசையை கவர்னர் பதவி விட்டு எடுக்கும் போதே எதிர்பார்த்த பிரச்சனைகள் தான் இது. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி. வணக்கம். தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் தமிழக முதல்வர் அவர்கள் முதலீட்டுக்காக அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. அதற்கு முன்பு ஒரு புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி கலைவாணர் அரங்கத்தில் நடந்திருக்கு. திமுக மேடையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏறி இருக்காரு. அங்கு அந்த மேடையில் பேசின ஒரு பேச்சு சீனியர்கள் மத்தியில் ஒரு புகைச்சலை உண்டாக்கியிருக்குன்னு சொல்ல முடியும். அதாவது ரொம்ப ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ரொம்ப திறமையானவங்க தான், கெட்டிக்காரவங்க தான், பாஸ் ஆகிட்டு அதே கிளாஸில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதை சீனியர்ஸ் கொஞ்சம் அஃபண்ட் ஆன மாதிரி தெரியுது. அதே போல் கட்சிக்குள்ள சீனியர் வர்சஸ் ஜூனியருங்கிற ஒரு மோதல் இதால் வர வாய்ப்பு இருக்கா? ரஜினி அவர்கள் சொன்னதை உதயநிதி அவர்கள் என்டாஸ் பண்ணி பேசியிருக்காரு. சீனியர்கள் ஜூனியர்களுக்கு வழிவிட வேண்டும், அவர்களை வழிகாட்ட வேண்டும்னு சொல்லியிருக்காரு. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு திமுக வட்டாரங்கள்ல? ரஜினிகாந்த் துரைமுருகன்ற பேரே சொன்னார். ஆமா, அவர் பொத்தாம் பொதுவாக பேசலை, துரைமுருகன்ற பேரே சொன்னார். கலைஞர் கூட அன்பழகன் இருந்த காலகட்டம் வேற. கலைஞரோட ரைட் ஹேண்டா அன்பழகன் இருந்தார். அன்பழகன் வயசானவராக இருந்தால் கூட கலைஞர் வயது முதிர்ந்தவர். கலைஞரோட ஒரு வயசு பெரியவராக இருக்கலாம். ஆமா, ஆனால் அந்த மரியாதை இருந்தது. இப்போ ஸ்டாலின் அந்த மாதிரி இல்லை. கலைஞர் மாதிரியே ஸ்டாலின் நடக்கணும்னு எதிர்பார்க்குற தப்பு. ஸ்டாலின் கொஞ்சம் அவர் மந்திரிகளாக சுறுசுறுப்பாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறார். இந்த வயது முதிர்ந்தவர்களுக்கே அது தப்பு இல்லை. வயது முதிர்ந்தா சோர்வு வரும், உடல் நல்லா குன்றி இருக்கலாம். அது இயற்கை. அது நம்ம தப்பாக எடுக்க முடியாது. இப்போது கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே 60 வயசு ரிட்டையர்மெண்ட்னு வைக்கிறாங்க. 60 வயசுக்கு அப்புறம் நல்லா செயல்பட முடியாது, கொஞ்சம் ஊக்கமாக இருக்க முடியாது, ஆடி ஓடி வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற 60 வயசுக்கு அப்புறம் ஓய்வு கொடுக்குறாங்க. பிஜேபியில் 70-75க்கு அப்புறம் பதவி கிடையாது அப்படின்னு ஒரு ரூல் மோடி கொண்டு வந்த காரணமே 75க்கு அப்புறம் உடல் உபாதைகள் வரலாம், நோய்கள் வரலாம், லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வரலாம், அதனால பாடுபடுத்தலாம். இது இயற்கை தான், ஒன்றும் தப்பு கிடையாது. மனிதன்னு வந்தால் வியாதிங்கிறது வரதான் வரும், நோய் வரதான் வரும், இயற்கை இதுதான் இருக்க தான் இருக்கும். ஆனால் அரசியலில் மட்டும் ஓய்வே கிடையாது. 90 வயது வரலாம் இருந்தாங்க, ராஜாஜிலாம் இருந்தார். அந்த காலகட்டம் வேற. அந்த காலகட்டங்களில் பிபி சுகர்லாம் ராஜாஜிக்கு ஒன்றுமே இருந்த மாதிரி தெரியல. இப்போ சின்ன வயசுலேயே பிபி சுகர் கஷ்டப்படுறாங்க எல்லாரும். ஸோ ஒரு ஏஜுக்கு அப்புறம் முடியல. ஸோ துரைமுருகனால் சிறப்பாக செயல்பட முடியலன்னு ஸ்டாலின் ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணுறார். துரைமுருகன் மட்டும் இல்லை, இன்னும் 2-3 அமைச்சர்கள் ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம், ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது. சீனியர் மினிஸ்டர்ஸ் சொல்கிறாங்களா? சீனியர் மினிஸ்டர் எல்லாருக்கும் உடல் நலம் குன்றி இருக்குங்கிறது வாஸ்தவம் தான். சில பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க, சில பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க.
தட் இஸ் ஸ்டாலின் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களால் செயல்பட முடியவில்லை என்பது உண்மை. ஓகே. ஸ்டாலின் வந்து பச்சாதாபம் பார்த்து வச்சிருக்காருங்கிறது உண்மை. அப்பாவுக்காக பாக்குறாரா? அப்பாக்காக பார்க்கறார், மூத்த தலைவர்னு பார்க்கறார். சரி இருந்துட்டு போட்டோம். ஆனா இது வந்து என்னன்னா, ஒரு சாராட் 20 ஓட்டும்போது 3 குதிரை நல்லா ஓடும்போது ஒரு குதிரை நல்லா ஓட்டுனா ஸ்பீடு குறையும். இது என்னன்னா ஸ்டாலின் சொல்லி ரஜினிகாந்த் பேசின்னு தான் நான் நினைக்கல. ஏன்னா ரஜினி அந்த மாதிரி மற்றவங்க சொல்லி பேசி கேட்கக்கூடிய ஆள் இல்லை. ஆனால் ஸ்டாலின் மனநிலையை புரிஞ்சு கொண்ட ரஜினிகாந்த் அவரால் வேகமாக போக முடியாததுக்கு தடைக்கெல்லாம் சீனியர் இருக்காங்கன்றதை புரிஞ்சுட்டு இன்டைரக்டாக இன் பண்ணார். அதை ஸ்டாலினும் உதயநிதியும் ரசித்தாங்க. அடுத்த நாள் உதயநிதி அதே என்டார்ஸ் பண்ணி பேசினார். இது வந்து துரைமுருகன் கோவம் வந்து பல்லு போனவங்க வயசானவங்க அப்படின்னு டைரக்டா ரஜினிகாந்த் அட்டாக் பண்ணார். அது ஸ்டாலின் கோவம் வந்து மன்னிப்பு கேளுங்க. நான் கூப்பிட்டு துரை நீங்க முதல்ல மன்னிப்பு கேளுங்க. ரஜினிகாந்த் அந்த மாதிரி பேசக்கூடாது. என்ன இருந்தாலும் நமக்கு எவ்வளோ குரல் கொடுத்துருக்கார். 1996 குரல் கொடுத்தார், சப்போர்ட் பண்ணார் டிஎம்கேக்கு, கலைஞருக்கு ரைட் ஹேண்டா இருந்தார். அவர் ஏதோ தமாஷா சொன்னது நீங்க சீரியஸ் எடுத்து நீங்க முதல்ல மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு துரைமுருகனை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்ட வச்ச அப்புறம் தான் இந்த பிரச்சனையை முடிவுக்கு வந்தது. இது என்னன்னா துரைமுருகன் சொல்லிட்டாரு, நான் உதயநிதி ஸ்டாலினோட அமைச்சரவையில் பணியாற்றுகிறேன்னு. ஆனா உதயநிதி அதுக்கு ஒத்துக்கணுமே. நீங்க ஒத்துக்கிறீங்க. உதயநிதி அவர் இளைஞர் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி அந்த மாதிரி இளைஞர்களா ஒண்ணுன்னு பாக்குறாரு. அது தப்பு இல்லைங்க. ஏன்னா ஒரு அமைச்சரவை எப்படி இருக்கணுங்கிறது முதலமைச்சரோட கனவு. இப்போ மோடி அமைச்சரவையில் யார் முடிவு பண்ணுறது? மோடி தான் முடிவு பண்ண முடியும். வேற யாராவது முடிவு பண்ண முடியுமா? அந்த மாதிரி உதயநிதி அமைச்சரவையில் யார் வேணுங்கிறது. ஆனால் இது என்ன இண்டிகேஷன்னா, நாளைக்கு உதயநிதி முதல்வராக வந்தார்னா இந்த பெருசுங்கள்லாம் இருக்காதுன்ற அர்த்தம். ஓகே. இண்டிகேஷன் கம்ப்ளீட்டா மாத்தி அமைச்சிருவார். ஜூனியர்ஸ்க்கு தான் கொடுக்க போறார். எங்க 40 வயசு 50 வயசுக்குள்ளதான் இருக்க போகுது. அவர் வயசுக்கு ஒத்த பீப்புள். ஏன்னா இந்த ஜெனரேஷன் கேப்னு ஒன்று இருக்குங்க. ஏஜ் மைண்ட் செட்டு 40 வயசு ஆளும் 80 வயசு ஆளும் ஒத்து போக முடியாது. என்னதான் நீங்க பேசினா கூட இந்த மைண்ட் செட் வந்து இவங்க மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிற சக்தி அவங்களுக்கு கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ ஆஃபீஸில் வந்து இப்போ ஜூனியர் வந்து சீனியராக போட்டாங்கன்னா சீனியர் வேலை செய்ய மாட்டான். ஏன்னா ஜூனியர் எப்படி மேலே வருவான்னு அதே மைண்ட் செட் தான் வரும். நான் இப்போவே துரைமுருகன் நினைக்கலாம், நான் பார்த்து வளர்ந்த ஸ்டாலின் முதலமைச்சர், நான் பார்த்து வளர்ந்த ஸ்டாலின் முதலமைச்சர்னு. உதயநிதி அதோட மோசம். நான் தூக்கி வளர்ந்த உதயநிதி முதலமைச்சர் நினச்சிட்டாருன்னா அப்புறம் எங்கே மரியாதை இருக்கும்? ஸோ அந்த மரியாதையை கமாண்ட் பண்ணுற அளவுக்கு போகணுன்னா ஜூனியர் தான் வைக்கணும். ஆக மொத்தம் இப்போவே அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து கூட ஒரு பேச்சு அடிப்படுது. கேபினட் ரீஷஃபில் கட்சிக்குன்னு சில பேரை வந்து நியமித்து KN நேரு, துரைமுருகன், பெரியசாமியில் கட்சிக்கு பணியாறு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ சட்டசபை தேர்தல் வருது. எல்லா அமைச்சராக இருந்தாங்கன்னா இப்போ காமராஜ் பிளான் ஒன்று மாதிரி இவர் ஸ்டாலின் பிளான் ஒன்று கொண்டு வரது பிளான் இருக்கான். கட்சி பணிங்களுக்கு வேலை ஆற்றுங்க, கட்சி பணிக்கு முழு நேரமும் பண்ணுங்க. துரைமுருகன் வந்து பொதுச் செயலாளர் மட்டும்தான், மந்திரி கிடையாது. ஏன்னா அவர் பையனுக்கு இதை எல்லாம் பதவி கொடுத்தாச்சு, பாலுவோட பையனுக்கு கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. அதனால் வந்து நீங்கள் கட்சி பணியாற்றுங்க அப்படின்னு KN நேரு, துரைமுருகன், பெரியசாமி இவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்புறது ஒரு பிளான் இருக்குது. அதோட அச்சாரமாக தான் இது ஒரு கான்ட்ரவர்சி எழுந்து இது வழியாக அப்படியே ஒரு டிஸ்கஷன் வந்து கட்சி தலைமையோட மைண்ட் என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி. ஆனால் ஸ்டாலின் உண்மையாக அதை ரசிச்சாரு. துரைமுருகன் சொன்னதுக்கு கோச்சிண்டாருங்கிறது உண்மை. ஓகே சார். அப்போ ரீஷஃபிள் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய உதய் வந்து எலிவேஷன் ஆனார்னா கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ரீஷஃபிள் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாங்க. இப்போ வந்து கலைஞர் மாதிரியே ஸ்டாலின் நடப்பாருன்னு எல்லாம் நினைச்சாங்க. இல்லை, ஸ்டாலின் டிஃப்ரெண்டா நடக்கிறார். கலைஞர் வழிதான் நடக்கிறார் இல்லைங்களா? ஆனா அவருக்குன்னு சில எண்ணங்கள் இருக்கு, ஒரு பாணி இருக்கு. அப்படியே அப்பா பண்றதை பண்ணுங்க. அப்ப எதுக்கு அப்ப ஸ்டாலின்? அப்போ கலைஞர் பண்ண திட்டங்கள் நல்ல திட்டங்கள் தான். ஆனா இவர் காலை உணவு திட்டம் கொண்டுதான் பாருங்க, அது கலைஞரை கொண்டு வரல. அது பெரிய சாதனை. அது காலை உணவு திட்டம். ஏன்னா குழந்தைங்க மார்னிங் ஸ்கூல்ல போயிட்டு 1 மணி வரைக்கும் பட்டினியோட இருக்கிறதுங்கிறது எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். அது பிளான் பண்ணாரு இவர். மார்னிங் போன உடனே சாப்பாடு கொடுக்கணும்ப்பா, பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும்ப்பா, அதுக்கப்புறம் தான் வேலை செய்யும் குழந்தைங்க. காமராஜர் எப்படி மதிய உணவு கொண்டு அது மாதிரி காலை. இது என்ன கலைஞர் இன்னைக்கு ஸ்டாலின் பிடிக்கிறதோ பிடிக்கலையோ சில திட்டங்கள் பாராட்டப்படுகிறது, அகில இந்திய அளவில் பாராட்டப்படுறது. அந்த மாதிரி வந்து அவருக்குன்னு ஒரு பாணி அமைச்சுட்டு வர்றாரு. அந்த பாணியில தான் இப்போ வந்த உடனே கட்சியும் ஆட்சியிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள். இப்போ நீங்க கேட்கலாம்,
எங்க அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி உதயநிதியை வந்து துணை முதல்வா முதல்வர் போடுவாங்க ஆக்குவாங்க. போடுவாங்களேன்னு போட்டா என்ன மீனிங் வரும்னா, அவருக்கு வந்து ரெக்க கட்டி விட்டு ஃபுல் பறவை அவர் தான் கம்ப்ளீட் இன்சார்ஜ் கொடுத்த மாதிரி ஒரு மீனிங் வரக்கூடாது. ஓகே. அவர் கண்ட்ரோல்ல இருந்த மாதிரி இருக்கணும். அவர் முதலமைச்சரா இருக்கும்போது துணை முதலமைச்சர் அவர் கண்ட்ரோல்ல இருக்கும். கலைஞர் இருக்கிற வரைக்கும் செயல் தலைவர் தான் ஸ்டாலின். செயல் தலைவர் தான். தலைவர் இல்ல. இப்ப நீங்க உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கி துணை முதலமைச்சர் ஆக்கி போயிட்டீங்கன்னா, அவர் முதலமைச்சர்ன்ற மாதிரி தான் ஆயிடும். அது கட்சிக்குள்ள ஸ்டாலின் இல்லாத நேரத்தில் ஏதாவது புகைச்சல் வந்தா எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியாது. ஸ்டாலின் இருந்து ஹேண்டில் பண்றது வேற, ஸ்டாலின் இல்லாம ஒரு புகைச்சல் வந்து ஹேண்டில் சொல்ல முடியாது. புகைச்சல் வர்றது வாய்ப்பு இருக்கு. ஆகவே அவர்கிட்ட சொல்லப்பட்டதான், இப்ப நீங்க பண்ணாதீங்க, இப்படியே இருக்கட்டும், அப்படியே ரன் பண்ணுங்க. வந்த பிறகு நீங்க இருக்கும்போது துணை முதலமைச்சரா போட்டீங்கன்னா உங்க கண்ட்ரோல்ல உதய இருப்பாரு. அப்ப நீங்க வந்து ஏதாவது புகைச்சல் வந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்பட்டதுனால அந்த அந்த பதவியேற்பு விழா தள்ளி போடப்பட்டிருக்கே தவிர அது தள்ளி வைக்கப்படலை, தள்ளி போடப்பட்டிருக்கு. ஓகே சார். தேர்தலுக்கு முன்புல இருந்து இப்போ வரைக்கும் அண்ணாமலை ரொம்ப தீவிரமா அதிமுகன்னு இல்ல, எடப்பாடி பழனிசாமியை மட்டும் கார்னர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. என்னதான் சார் பிரச்சனை? எடப்பாடி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் என்ன ஈகோ தான் பிரச்சனையா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி கிட்ட? ஈகோ இல்ல, இது வந்து அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் எடப்பாடி உத்தரவின் பேரில் அண்ணாமலையை மிக கடுமையா மனநோயாளி, மென்டல் ஆஸ்பத்திரிக்கு போ, பைத்தியம், இந்த மாதிரிலாம் பேச தொடங்கிட்டாங்க. வழக்கமா ஸ்டாலினோ கலைஞர் என்ன பண்ணுவாங்க, எதிர்கட்சியில திட்டினா ஆர்எஸ் பாரதி விட்டு கட்சியில் ஜூனியர் விட்டு பேச வைப்பாங்க. ஆமா, அவங்க பாணி அப்படிதான். அண்ணாமலை அப்படி பண்ணல, டைரக்ட் அட்டாக் அடிக்கிறார். இப்போ வந்து செல்லூர் ராஜு பேசினாலும் சரி, இவர் ஜூனியர் மினிஸ்டர் யார் பேசினாலும் சரி, அண்ணாமலை தான் கவுண்டர். அண்ணாமலை கவுண்டர் டைரக்டா எடப்பாடி கொடுக்கிறார், செல்லூர் ராஜு கொடுக்கறது இல்லை. என் லெவல் நீங்க தான். ஏன்னா அவருக்கு தெரியும் எடப்பாடி சொல்லி தான் இவங்க எல்லாம் பேசுறாங்க. ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு பேசுறதெல்லாம் எடப்பாடி சொல்லி தான் தெரியும். அவங்களையே போய் நம்ம சீனோம். எய்தவன் இருக்கு அம்பை நோவான, எய்தவனே பிடிச்சி போட்டு மாட்டு. அது இல்லாம 2வது இடத்துக்கு போட்டி நடக்கிறது. இப்போ திமுகவோட எதிர்கட்சி பாஜகவா அதிமுக போட்டி ரொம்ப இருக்குது. ஃப்ளோர்ல அதிமுக தானே? ஃப்ளோர்ல அதிமுக தான். மக்கள் மத்தியில் இந்த பாரதிய ஜனதா கட்சி ட்ரை பண்ணலாம் இல்லையா? அடுத்த தேர்தல் வந்து தெரிய போகுது யார் என்னங்குது. இப்போ போன தேர்தலில் வந்து ஜெயிச்சு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு அண்ணாமலை பகீரத பிரயத்தனம் பண்றார். எதிர்கட்சி தலைவராக வரணும். அவரோட என்ன என்னன்னா, ஆளுங்கட்சியா வராட்டி கூட எதிர்கட்சியா வந்து உட்கார்ந்தா போதும், அப்புறம் ஆளுங்கட்சியா வரலாம். எப்பவுமே ஹாப் ஸ்டாக் ஜிம்ப் அது மாதிரி ஜம்ப் பண்ண வரதுக்கு டைம் எடுக்கும். அந்த மாதிரி ஒரு பிளான்ல இருக்காரு. ஆகவே இந்த 2ஆம் இடத்தை பிடிக்கிறதுல யாருக்குன்ற போட்டியில கடும் மோதல் நடக்கிறது. இப்போ ஓகே, அந்த மோதல் தான் வந்து வார்த்தை போரா வெடிக்கிறது. இதுக்கு என்ன காரணம்? எடப்பாடி வந்து அவங்க 2ஆம் கட்ட மந்திரிகளை விட்டு தூண்டி விட்டு அண்ணாமலை பேச வைக்கிறார். எடப்பாடி நினைச்சிட்டு இருக்காரு, நமக்கு அண்ணாமலை ஈக்குவல் இல்ல, நம்ம ஏன் அண்ணாமலை பேசணும், செல்லூர் ராஜு பேசிட்டு போட்டோம், உதயகுமார் பேசிட்டு போட்டோம்னு தூண்டி விட பாக்குறாரு. அண்ணாமலை சொல்றாரு, அப்படியா, நான் டேரக்டா உன்னை அட்டாக் பண்றேன், நீ வா, நான் உங்களோட நேருக்கு நேர் மோதுறேன். அந்த மோதல் தான் இப்படி வெடிக்குது. அது உட்கட்சியிலேயே ஒரு சின்ன சலசலப்பை உண்டாக்கி இருக்கு. தமிழிசை அவர்கள் வார்த்தைகள்ல ரொம்ப கடுமை கூடாது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலைக்கு அட்வைஸ் பண்ணும் விதமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதற்கு அண்ணாமலை, என்னுடைய பாணி இதுதான், உட்கட்சின்னு பார்க்க மாட்டேன், வெளிக்கட்சின்னு பார்க்க மாட்டேன், என்னுடைய பாணி இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடிக்கும் பதில் சொல்லியிருக்காரு. அதே போல தமிழிசைக்கும் பதில் சொல்லியிருக்காரு. சார் என்ன சார் ஒப்பீனியன்ஸ்ல ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு கட்சிக்குள்ளேயே? தமிழிசையை கவர்னர் பதவி விட்டு எடுக்கும் போதே எதிர்பார்த்த பிரச்சனைகள் தான் இதெல்லாம். ஓகே, இதெல்லாம் எதிர்பார்த்த பிரச்சனை தான். ஏன்னா பதவியிலிருந்து கவர்னர் பதவியிலிருந்து ஒருத்தர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து பார்லிமெண்ட் இதில் போட்டி போட்டு ஜெயிச்சாங்கன்னா வேற விஷயம், தோத்து போயிட்டாங்கன்னா லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லப்பட்டு அது டெல்லி கேட்கல. டெல்லி அதை வந்து காதலே வாங்கிக்கல. அது வந்து அண்ணாமலையோ யாரோ சொன்னாங்களாம், இது வந்து லோக்கல் பாலிடிக்ஸ் வந்துருங்க, பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடும்னு. நான் என்ன கேட்குறேன், ஒரு மாநில தலைவரை விமர்சிக்கிற அளவுக்கு முன்னாள் தலைவர் போகலாமா? அட்வைஸ் தானே சார்? அட்வைஸா இருந்தா கூட இவங்க வந்து ஸ்டாலினை பார்த்து டோப்பான்னு சொல்லாம, அது என்ன வார்த்தை? என்ன பரட்டேன், இவங்களை பரட்டேன்னு சொன்னது டிஎம்கே இல்லை, உங்க பிஜேபி ஐடி விங்கில் இருக்கிற அண்ணாமலை ஆதரவாளர்களோ வார் ரூமோ பரட்டேன்னு சொன்னாங்க, நீங்களே ஒத்துனீங்க. அதுக்கு ஸ்டாலினை போய் பார்த்து டோப்பா, மொட்டத்தலை, முதலமைச்சரை
ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற பேச்சா இதெல்லாம்? அது மட்டும் ரைட்டாக இருக்குது. நீங்கள் வந்து அளவு கடந்து பேசுகிறீங்க, ஒரு நேரத்தில் ரொம்ப ஒட்டி உறவாடுறீங்க டிஎம்கேவோட. ஏங்க ஒன்றே ஒன்று கேட்குறேங்க, மோடியோட புக் ரிலீஸ் பண்ணுறதுக்கு மோடியை தாக்கும் தினமும் தினமும் அனுதினமும் தாக்கும் பத்திரிகையாளரை வச்சு தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணணுமா? வேற யாருமே கிடையாதா? அப்போ கட்சிக்கு என்ன விசுவாசமாக இருக்கீங்க? அது இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் விட்டுருக்காங்க, நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் ஆள் எடுக்கிறோம், திமுக தலைவர்கள்லாம் வரலாம். நீங்க யாருங்க திமுக தலைவர்களை வரவழைக்கிறதுக்கு? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? கட்சியை டைல்யூட் பண்ண பாக்குறீங்களா? இது என்ன டிஎம்கே நம்பர் 2 ஆக பாக்குறீங்களா? எப்படி இது வந்து ஒரு பொறுப்பான ஒரு கட்சி தலைவர் பேசுற பேச்சா? இந்த மாதிரி சரி, இவங்க மாநில தலைவராக இருக்கும்போது ஆன்டி மோடி எதிர்ப்பு தமிழ்நாட்டில் உச்சகட்டத்தில் இருந்தது. 2019 உச்சகட்டம். இப்ப ஆன்டி மோடி எதிர்ப்பு குறைஞ்சு போச்சு அண்ணாமலையினால. அது எல்லாம் ஒத்துக்கிறாங்க, பொலிட்டிக்கல் அப்சர்வர் அத்தனை பேர் ஒத்துக்கிறது. தமிழிசை பீரியட்ல இருந்த மாதிரி ஆன்டி மோடி இப்ப இல்ல. அந்த கிரெடிட்டாவது நீங்க அண்ணாமலை கொடுக்கணும். ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ வேற விஷயம், அவரோட அணுகுமுறை வித்தியாசமா இருக்கு, வித்தியாசமான அணுகுமுறை. தமிழ்நாடு பாஜகலையும் கோஷ்டி புஷல் இருக்குங்கிறீங்க. தமிழ்நாடு பாஜக சத்தியமூர்த்தி பவன் 2 ஆயிட்டு வருதுன்னு ரொம்ப நாளா நான் சொல்லிட்டு வரேன். அது சில பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனா தமிழிசை வந்து அண்ணாமலையை ஓப்பனா கிரிட்டிசைஸ் பண்றதையோ கமெண்ட் பண்றதையோ நிறுத்திக்கணும். இது என்ன நடக்கும்னா, நாளைக்கு இன்னும் 4 பேர் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சாங்கன்னா அன்கொன்ட்ரோலபிளா போயிடும். அண்ணாமலை வந்து டீசெண்டா பேசிட்டு போயிட்டார். அண்ணாமலை கைகள் கட்டப்பட்டிருக்குங்கிறது வாஸ்தவம். ஏன்னா அண்ணாமலை கிட்ட எந்த பவருமே டெல்லி கொடுக்கல. 300 மாநில தலைவரான இதே கர்நாடகாவில் யூபியில தூக்கி போட்டு போயிருப்பாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம சாபக்கேடு. அது காங்கிரஸுக்கு என்ன மாதிரி பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் மத்திய பாஜகவும் இங்க ஸ்டேட் ஹோல்ட் பண்ணிருக்காங்க அண்ணாமலையா டெல்லி. அண்ணாமலை ஹோல்ட் பண்றதுக்கு காரணமே அனுசரிச்சு போன்றாங்களாம். என்ன அனுசரிச்சு போன்னு தெரியல. அனுசரிச்சு போறதுக்கு என்ன இருக்கு இதுல? கட்சிக்குள்ளே இல்ல கட்சிக்குள்ள அனுசரிச்சு போனா அனுசரிச்சு போகக்கூடிய அளவுக்கு நீங்க ஒழுங்கா நடந்தா அனுசரிச்சுட்டு போலாம். எப்படி அனுசரிச்சுட்டு போறது? அண்ணாமலை வந்து எங்க ஒரு தலைவர் வழியில தொண்டர் போவாங்களா, தொண்ட வழியில தலைவர் போவாங்களா? நீங்க முன்னாள் தலைவரா இருக்கீங்கிறது வாசம், அதுக்கு உண்டான மரியாதை. ஏங்க இப்ப டெய்லி மோடி வந்து அத்வானி வீட்டில் போய் உட்காந்துட்டு, ஐயா நான் என்ன பண்ணோம், என்ன டிசிஷன் எடுக்கணும், என்ன முடிவு எடுக்கணும் முரளி மனோகர் ஜோஷிட்டையும் அத்வானிட்ட கேட்கிறாரா? இல்ல. அவருக்கு உனக்கு மரியாதை பண்றாரு, மரியாதை உண்டு, அதாவது டீசெண்டா வச்சிருக்காரு. அந்த மாதிரி முன்னாள் தலைவர்கள் என்ன மரியாதை அண்ணாமலை கொடுக்குறாரு. காலங்காலத்தில் தமிழிசை வீட்டில் உட்காந்து, அக்கா நீங்க என்ன அக்கா பண்ணணும், என்ன ஸ்டேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்க எதிர்பார்ப்பு வேறையா இருக்கு, அண்ணாமலை நடவடிக்கை வேறையா இருக்கு. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி தகராறு பண்ணா டெல்லி தலையை பிச்சுக்குன்னு இவங்களை வெளி மாநிலத்தை கவர்னரா போடும். சரி தமிழ்நாட்டில் இருந்தால் ப்ராப்ளம், சரி வெளியே பஞ்சாப்ல கவர்னரா போடுங்க, யூபியில கவர்னரா போடுங்க அப்படின்னு எண்ணத்துல பேசுறாங்களா? அந்த மாதிரி எண்ணத்துலையும் பேசலாம். என்ன பிரச்சனை பண்ண வெளியில கொண்டு போய் போட்டா சரி அப்படியாவது கவர்னர் பதவி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கலாங்களா? என்ன மனநிலை இருக்காங்கன்னு தெரியல. ஒரு இவங்க தலைவராக இருக்கும்போது எச் ராஜா ஒரு கமெண்ட் போடும் போது அது சொந்த கருத்துன்னு சொல்லி அவர் எச் ராஜாவை அவமானப்படுத்துங்க தமிழிசை. எல்லாம் சரித்திரம் மறக்க முடியாது. எச் ராஜா ஒரு கருத்தை சொன்ன பொழுது அது அவர் சொந்த கருத்து, கட்சி கருத்து இல்லைன்னு இவங்க எச் ராஜா அவமானப்படுத்தி பப்ளிக்கா பேசுறாங்க. அந்த மாதிரி ஒரு தலைமையில் நீங்க இருக்கும் பொழுது இப்போ உங்களை வந்து மரியாதையா ட்ரீட் பண்றாருல அண்ணாமலை, அதுக்கு மரியாதை கொடுத்துட்டு போனோம்ல. நீங்க வந்து டிஎம்கேல இந்த ஆள் சேர்ப்பேன்னா அப்ப தலைவரோட பதவியை நீங்க பிடிக்கிறீங்களா, தலைவரோட பவரை நீங்க எடுத்துக்கிறீங்களா, இல்ல உங்களுக்கு யாரும் இந்த பவரை எதிர்பார்க்கறாங்களா தமிழ்நாடு கண்டிப்பா அவங்க எப்படா அண்ணாமலை போவாரு நம்ம அடுத்த தலைவரா அவங்களெல்லாம் சில பேரால பதவி இல்லாம தமிழ்நாடு பாஜக கட்சி இருக்க முடியாது. அவங்களுக்கு தினமும் காலையில் எழுந்தா பதவி இல்லாம இருக்க முடியாது. அந்த பதவி சுகம் அதெல்லாம் சரி தப்பு இல்லைங்க. பதவி அரசியல்னு வந்தா பதவி கொடுக்கதான் கொடுக்கணும். ஆனா நீங்க டிமாண்ட் பண்ணி கேட்டு வாங்க முடியாது. அதுவா வரணுமா தவிர நீங்க மிரட்டி பண்ணி வைக்கிறது இல்லை பதவி. தமிழ்நாடு பாஜகக்குள்ள இந்த இன்சைட் அந்த கட்சியுடைய நிர்வாகிகளுடைய பதவிக்காலம் இந்த ஆகஸ்டோட முடிய போகுதுன்னு ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டோம் சார். இதற்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே அண்ணாமலை டெல்லியில போயிட்டு தனக்கு தேவையான நிர்வாகிகள், நமக்கு அவருக்கு வேண்டப்பட்ட நிர்வாகிகள் ஒரு லிஸ்ட்டை ஒன்று கொடுத்தாரு. டெல்லி வந்து ஏத்துக்கவும் இல்லை ரிஜெக்டும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேக்க நிலை அதில் இருக்குன்னு சொல்லப்படுது. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? ஏன் வந்து இவர் கொடுத்த லிஸ்ட்டை வந்து இன்னும் அப்ரூவ் பண்ணாம டெல்லி இருக்காங்க? அதுல எதுவும் பிரச்சனை இருக்கா? உண்மை, அவர் ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்தார். அவர் என்ன சொன்னாரா, என்னோட பீரியடுக்கு முந்தின தலைவர் போட்ட டீமோட நான் எப்படிங்க வேலை செய்ய முடியும், என் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. டெல்லி என்ன பயப்படுதுன்னா ஒரே நேரத்தில் ரீஷஃபிள் பண்ணி
ம். எல்லாரையும் பகிச்சுக்க. ஏன்னா அண்ணாமலை கொடுத்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா திறமையான உள்ள கொண்டாந்துருக்காரு. இந்த மாதிரி இந்த பணம் பண்ணுறவங்க, காசு பண்ணுறவங்க, கமிஷன் பண்ணுறவங்க, முன்னாடி மந்திரி முன்னாடி உட்கார வச்சு பணம் வாங்குறவங்க, இவங்களை எல்லாம் எடுத்துட்டார். கம்ப்ளீட்டாக ஒரு நியூ லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதில் சில யூத்தும் இருக்காங்க, நல்ல திறமையானவர்கள் இருக்காங்க, நல்ல ஒரு ஒரு உண்மையாக பாரதிய ஜனதா கட்சி மேலே அக்கறை உள்ளவங்க. அந்த லிஸ்ட்டை நான் பார்த்தேன் ஒரு மாதிரி. அந்த லிஸ்ட்டை வந்து டெல்லி அப்ரூவ் பண்ணதுக்கு காரணம், பழைய மந்திரிகள் பழைய தலைவர்கள்லாம் போய் டெல்லியில் முகாமிட்டு அந்த லிஸ்ட்டை போடக்கூடாது. இது காங்கிரஸ் கல்ச்சர் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த லிஸ்ட்டை போடக்கூடாது, அந்த லிஸ்ட்டை மாற்றணும், இந்த லிஸ்ட்டை மாற்றணும். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, டெல்லி அங்கேருந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு அப்சர்வருக்கு அமிச்சாங்க. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் சாரா ஒரு பிரமுகர், அவருக்கு ஒப்பீனியன் அமிச்சாங்க. அவர் ஏதோ கரெக்ட் பண்ணி அமிச்சாங்க. இந்த கரெக்ஷன்லேயே போயிட்டுருக்கே தவிர இன்னும் ஒரு முடிவு எடுக்க முடியல. எப்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எடுக்கிறதுக்கு டெல்லி காங்கிரஸ் கமிட்டி தயங்குதோ, தலைவரை போட்டாச்சு. அந்த மற்ற ஃபங்க்ஷனரிஸ், மற்ற துணைத் தலைவர், செயலாளர், பொதுச் செயலாளர், அண்ணாமலை சொல்றாரு 60 பேர்லாம் போட்டால் வேலைக்கு நடக்காதுங்க. நீங்கள் போன வாட்டி எல்லாரையும் ஆம்னி பஸ் மாதிரி போட்டீங்க, சின்ன டீமாக வச்சுக்கலாம், சுறுசுறுப்பாக டீமாக வச்சுக்கலாம் அப்படின்னு ஷார்ட்டாக கொடுத்துருக்காரு. ஏங்க ஒரு தலைவருக்கு இந்த பவர் கூட இல்லைன்னா அப்புறம் எப்படிங்க தலைவராக இருக்க முடியும்? அவர் டீமை பார்த்து டெல்லி ஆச்சரியப்பட்டு, மாநில கட்சியா இருந்தா அவங்களே நியமனம் பண்ணிக்கலாம், தேர்தல் வச்சு பண்ணிக்கலாம். தேசிய கட்சி அது வாய்ப்பே கிடையாது, டெல்லி தான் அப்ரூவல் கொடுக்கணும். அவங்க டெல்லி கேட்டதான், ஏன் இவர் பேர் விட்டு போச்சு, அவர் பேர் விட்டு போச்சு, இவர் பேர் விட்டு போச்சுன்னா நான் சொன்னாரா, நான் கொடுத்த லிஸ்ட்டு நீங்கள் அப்ரூவ் பண்ணால் பண்ணுங்க, பண்ணாட்டி போங்க, இல்லை யார் வேணா பண்ணுங்க. இது என்ன நடக்குதுன்னா, இப்போ டெல்லி வந்து குழப்பமான நிலைமையில இருக்கு. ஆளுக்கு ஆள் ஒருத்தரை பிடிச்சி வச்சாங்க. ஜேபி நட்டா கோஷ்டி ஒன்று, மோடி அமித்ஷாக்கு ஒன்றுங்கிறவர் அண்ணாமலை, அப்புறம் வந்து ஆர்கனைசிங் செக்ரட்டரி அவருக்கு ஒரு கோஷ்டி. இந்த மாதிரி கோஷ்டியாக பிரிஞ்சு டெல்லியில் இருக்கிறதுனால அந்த கோஷ்டி தமிழ்நாட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, அந்த கோஷ்டி ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால என்ன ஆகுது, அவங்க சொல்றத இப்போ ஜேபி நட்டா பண்றதுக்கு சந்தோஷி அப்ரூவ் பண்ணல, சந்தோஷி கொடுத்துக்கிறது மோடி வெயிட் பண்ணுங்கிறார், மோடி வெயிட் பண்றது அமித்ஷா ஓகே பண்றாரு. இது இந்த பிரச்சனைகள்னாலேயே ஃபைனல் லிஸ்ட் பண்ண முடியாம அண்ணாமலைக்கு வெறுத்து போயிட்டார். உண்மையா சொல்லணும்னா அண்ணாமலை வந்து விரக்தியின் உச்சகட்டத்தில் இருக்காருன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவரால் செயல்பட முடியாத அளவுக்கு முடக்கி போட்டிருக்கீங்க. நடுநடுவில் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கொடுக்கறதுனால அவர் ஒரு 3 மாதம் நிம்மதியா போயிட்டு வந்தா பெட்டர்னு தான் எனக்கு தோணுது. ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக பாஜக தொடர்பான இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸ் பல தகவல்களை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி சார். நன்றி, தேங்க்யூ.